வணக்கம். என் பேர் செந்தூரம் ஜெகதீஷ். நான் 80களில் எழுத ஆரம்பித்தேன். தினமலரில் புது கவிதைகள் போட ஆரம்பித்தாங்க ஒரு காலத்தில், பேப்பரில். அப்போ வாரமலர் பத்திரிக்கை எல்லாம் கிடையாது. பேப்பர்லேயே வாரமலர்னு ஒரு பகுதி வரும். அதில் கவிதைகள், புது கவிதைகள் அப்படின்னு போட ஆரம்பித்தாங்க. அது மேத்தா, வைரமுத்து, நா. காமராசன், சிற்பி, மீரா, புவியரசு, இப்படி அந்த வானம்பாடி கவிஞர்கள், தமிழில் புதுசாக எழுத வந்த ஏராளமான கவிஞர்கள், வைரமுத்து அப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருந்தார். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கவிதைகளுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஈடுபாடும் ஆர்வமும் இருந்தது. தமிழ்நாட்டில் கவிதை எழுதாத ஆட்களே இல்லைங்கிற மாதிரி இருந்தது. தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை விட எண்ணிக்கையை விட கவிஞர்கள் எண்ணிக்கை அதிகம்னு சுஜாதா கூட கிண்டல் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கப்போ நானும் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். கவிதைகள் நான் எதிர்பார்க்காம தினமலரில் அரை பக்கத்துக்கு என்னுடைய 6-7 கவிதைகளை மொத்தமாக போட்டு பெருசாக போட்டாங்க. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் அதுதான் என்னுடைய முதல் அச்சில் வந்த படைப்புகள்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு, ஆனால் அது அந்த பத்திரிகை யாரும் படிக்க மாட்டாங்க. அது ஒரு கல்யாண பத்திரிகை மாதிரி அது. அதனால் அதை நான் கணக்கில் எடுத்துக்கல. தினமலர் ஒரு நல்ல அறிமுகத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து தீபமில் எழுத ஆரம்பித்தேன், கணையாளியில் எழுத ஆரம்பித்தேன், சிறு பத்திரிகைகளில் எழுத ஆரம்பித்தேன். சிறு பத்திரிகைகள் எழுதும்போது தான் நம்முடைய எழுத்து நாம் நினைக்கிற எழுத்து இது இல்லை, நாம் எழுத வேண்டிய எழுத்து வேற அப்படிங்கிற மாதிரியான தோணுச்சு. மெதுவாக அந்த இன்குலாபு, அந்த மேத்தா கூட பழகிட்டு இருந்தப்பனால அவங்களோட பாதிப்பில் எழுதிட்டு இருந்ததெல்லாம் மெதுவாக தவிர்க்க ஆரம்பித்து பிரமிழில் படிக்க ஆரம்பித்தேன். சுந்தரராமசாமி, பசுவையா கவிதைகள் படிக்க ஆரம்பித்தேன். அந்த தாக்கங்கள் எனக்கு வேற மாதிரி ஒரு எழுத்தை அறிமுகப்படுத்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் என்னோட ரொம்ப பாதித்த கவிஞர்கள் அப்படின்னு வரிசையில் மீராவை எப்போவுமே சொல்வேன். அந்த கனவுகள், கற்பனைகள், காகிதங்கள், அது காதல் பருவம் வேற. 19 வயசு 20 வயசு, அந்த வயசில் ஒரு அதுதான் எழுத தோணும், வேற எதுவும் எழுத தோணாது. அப்புறம் அது மாதிரி எழுத ஆரம்பிச்சு கடைசியில் ஒரு கட்டத்தில் இல்லை, இது எழுத்து இல்லை, இது எழுத்துக்கான ஒரு பயிற்சி தான் தவிர இது எழுத்து அல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்த பிறகு கவிதைகள் எழுதுறது குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் கட்டுரைகள் நிறைய எழுத ஆரம்பித்தேன். நான் படித்த புத்தகங்களை பற்றி நிறைய எழுத ஆரம்பித்தேன். விமர்சனங்களுக்கு இடமே இல்லாமல் ஒரு சூழல் இருந்தது, ஒரு வெற்றிடம் இருந்தது. தமிழில் நூற்றுக்கணக்கில் புத்தகங்கள் வெளியான நேரத்தில் கூட ஒரு புத்தகத்தை பற்றியும் ஒருத்தரும் ஒரு 4 வரியும் எழுதாத ஒரு சூழல் இருந்தது. தொடர்ந்து கோவை ஞானி மாதிரி சில பேர், அசோகமித்திரன் மாதிரி சில பேர், இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் அதை தொடர்ந்து வாசித்த புத்தகங்களை வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்துறது, அல்லது அதை பற்றி ஒரு மதிப்புரை எழுதுறது, ஒரு விமர்சனம் எழுதுறதுன்னு தொடர்ந்து தீவிரமாக செஞ்சுட்டு இருந்தவங்க ஒரு விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு 4-5 பேர் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க தமிழில். வேறு யாரும் அதை பற்றி பெருசாக எழுதுறா. அப்போ கோவை ஞானி கூட நான் பழகும்போது அவர் என்னை ரொம்பவும் ஊக்கப்படுத்தினது, நிகழ் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நிகழ்னு அவர் நடத்தின பத்திரிகையில் அவருக்கு கண் பார்வை தெரியாதனால எனக்கு படித்து காட்ட சொல்லுவார், புத்தகங்களை படித்து காட்ட சொல்லுவார், படைப்புகளை தேர்ந்தெடுத்து கொடுக்க சொல்லுவார். அந்த மாதிரியான வேலைகள் நான் செஞ்சிட்டு இருந்தேன். அப்போது அந்த மாதிரி நான் பணியாற்றும் போது நிகழ் மூலமாக நிறைய புத்தகங்கள், அவர் வீட்டில் இருந்து நிறைய புத்தகங்களை 6 வருஷம் தொடர்ந்து நான் படித்தேன். ஒரு வருஷம் முழுக்க நாவல்கள் படித்தேன், ஒரு வருஷம் முழுக்க சிறுகதைகள் படித்தேன், ஒரு வருஷம் முழுக்க கவிதைகள், ஒரு வருஷம் முழுக்க மார்க்சியம், அப்புறம் இலக்கிய விமர்சனம், அந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு வருடமும் செலக்ட் பண்ணி ஒரு பயிற்சி மாதிரி 6 வருஷங்களுக்கு என்னை அவர் படிக்க வச்சாரு. படித்ததெல்லாம் எழுத வச்சாரு. படித்த புத்தகங்களை பற்றி நிகழ்ல ஒரு 4 வரி எழுதுங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் அது வரைக்கும் அறிமுகமே இல்லாத ஆட்கள், தனுஷ்கோடி ராமசாமி, டி. செல்வராஜ், அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் அப்போ தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். எல்லாரையும் படித்து ஆனால் நெகட்டிவாக தான் எழுதுவேன். இமயமே நான் கோவேறு கழுதைகளை பற்றி ரொம்ப நெகட்டிவாக தான் எழுதி விமர்சனம் போட்டேன். அதுக்கு இமயம் ரொம்ப சண்டைக்கு வந்தார், கோவப்பட்டார் என்கிட்ட. இன்னைக்கு வரைக்கும் சரியாக பேசுறது இல்லை, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அப்போ மனசில் தோணுனது நான் எழுதிடுவேன். எழுதுனதை ஞானி உடனே பப்ளிஷ் பண்ணிவிடுவார். அவருக்கு அந்த தடையெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் மனசில் படுறதை எழுதுங்க, உங்கள் பேர் போட்டு எழுதுங்கன்னு சொல்லிவிடுவார். அதனால் இமயம், கோவேறு கழுதைகள், அந்த டி. செல்வராஜோட தேநீர், தனுஷ்கோடி ராமசாமியோட தோழர், இப்படிப்பட்ட புத்தகங்கள்லாம் படிக்க நான் எழுத ஆரம்பித்து சிலதை பாராட்டி எழுதியிருப்பேன், சிலதை ரொம்ப நெகட்டிவாக எழுதியிருப்பேன். அப்போ தான் நிறைய பேர் அறிமுகமானாங்க. பாரதியார் யூனிவர்சிட்டியிலேருந்து மஞ்சுளா தேவி, ஷாராஜ், இந்த மாதிரியான தோழர்கள் நிறைய பேர், சிவமணின்னு ஒருத்தர், இப்படி மாணவர்கள் ஞானி வீட்டுக்கு வரதும் போவதுமா இருந்தாங்க. அவங்க எழுதின புத்தகங்கள், அவங்க மூலமாக சிற்பி சாருடைய புத்தகங்கள், இப்படியான புத்தகங்களுடைய அறிமுகம். அப்புறம் எழுத்து ஒரு ஃபுல் வால்யூம் அவருடைய வீட்டில் இருந்தது. ஞானி சாருடைய வீட்டில் ஃபுல் வால்யூம் எழுத்து வச்சுருந்தார். அதை கேட்டேன், எனக்கு கொடுங்க, ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க, எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்புறம் நான் எப்படியோ அதை வேற ஒருத்தர் மூலமாக அவர்கிட்டேருந்து வாங்கி
ஜெராக்ஸ் எடுத்து என் வீட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்படி எழுத்து அறிமுகம் கிடைச்சது. செல்லப்பா அறிமுகமானார். அப்புறம் செல்லப்பாவை நேர்லேயே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சென்னையில் கிடைச்சது. இங்கே மயிலாப்பூரில் ஒரு நிகழ்ச்சியில் பிரமிலும் வெங்கட் சாமிநாதனும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய எழுத்து ரீதியாக. அப்போ வந்து அவங்க 2 பேரையும் நான் சந்திச்சு 2 பேர்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன் ஒரே நிகழ்ச்சியில். பிரமிழ் வராருன்னு சொன்னோடனே வெங்கட் சாமிநாதன் கிளம்பிட்டார். அங்கேருந்து கிளம்பிட்டு ஜெகதீஷனை வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு போய் விடுங்க அப்படின்னாரு. அவரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு போய் விட்டேன். அப்புறம் தான் அவர் ரொம்ப என் மேலே பிரியமாயிட்டார். நான் எழுதின கவிதைகளை பற்றி கடையாளியில் விமர்சனம் எழுதினார். என்னை பற்றி ரொம்ப அடிக்கடி நண்பர்கள்ட்ட விசாரிப்பார். ரொம்ப செல்லமாக அன்பாக ஒரு தந்தை மகனை கொஞ்சிற மாதிரி கொஞ்சுவார். அப்படி ஒரு பிரியம் வச்சுருந்தார். அதே மாதிரி அசோமித்திரன், சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களுமே, ஜெயகாந்தன், ஒரு பிரபஞ்சன் சார், இந்த மாதிரியான எல்லா பெரிய ஆட்களும் வந்து என்கிட்ட அவ்வளோ அன்பாகவும் மதிப்பாகவும் பழகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஜெயகாந்தன் வந்து கண்ணதாசனுடைய மகன் கல்யாணத்துக்கு காந்தி கண்ணதாசனுடைய ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் வந்து ஜெயகாந்தன் வர்றாரு. நான் உட்காந்துருக்கேன், நானும் என் மனைவியும் உட்காந்துருக்கோம். ஜெயகாந்தன் வந்துட்டு இருந்தவர் என்னை பார்த்துட்டு அந்த வரிசையை உடைச்சிக்கிட்டு அவர் நெருக்கமாக இருக்கிற அந்த சேர்ஸ்க்கு நடுவில் புகுந்து உள்ளே வந்து என் கன்னத்தை பிடிச்சி கிள்ளி ஒரு முத்தம் கொடுத்துட்டு திரும்பி அதே சேர் வழியாக வெளியே போயிட்டு மேடைக்கு போனார். எல்லாரும் என்னை திரும்பி பார்த்தாங்க, யார் இந்த ஆளுன்னு. அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு கொடுத்தாரு ஜெயகாந்தன். அப்படி வந்து என் மேலே ஒரு பிரியமும் பாசமும் வச்சுருந்த எழுத்தாளர்களோட பழகியிருக்கேன். சுந்தர் ராமசாமியும் என்னை ரொம்ப மதித்து பேசினார். அவர் வீட்டுக்கு 2-3 தடவை போனப்போ ரொம்ப மரியாதையோடு பேசியிருக்காரு. அதே மாதிரி அவர் கடித தொடர்புகள்லையும் மற்ற இடங்கள்லையும் அவர் என்னை பற்றி நிறைய குறிப்பிட்டிருக்காரு. நான் என்ன படித்தேங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருந்தார் சுந்தர் ராமசாமி. என்ன படிச்சிங்கன்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். தமிழில் யார் நல்லா எழுதுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். இப்படி வந்து ஒரு பெரிய படைப்பாளிகளோடு பழகக்கூடிய ஒரு சூழல், சிற்றிதழ்களோட ஒரு இயங்கக்கூடிய ஒரு சூழல், தொடர்ந்து வந்து எனக்கு கிடைத்த நண்பர்கள், அதே மாதிரி ஆர்வமாக எழுதக்கூடிய நண்பர்கள், ஒரு பெரிய படையே வந்து தமிழ்நாட்டிலே அதிகமான நண்பர்கள் உள்ள ஆள் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர். நான் ஊராக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது இந்த கிடங்கு தெரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை. அப்போ ஒரு ஜவுளி கடையில் சேல்ஸ் ரெப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு மாதம் 15 நாள் டூரில் இருப்பேன், 15 நாள் வீட்டில் இருப்பேன். அந்த 15 நாள் டூரில் இருக்கும்போது நான் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்க்காத ஊர் இல்லை, போகாத இடம் இல்லை, எல்லா ஊர்களுக்கும் போவேன். எல்லா ஊர்லேயும் ஒரு இலக்கியவாதி கண்டிப்பாக இருப்பாங்க, ஒரு புத்தக கடை கண்டிப்பாக இருக்கும், அங்கே போய் உட்காந்துட்டு இருப்பேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அதனால் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆளாக நான் ஆகிட்டேன் கொஞ்ச நாளில். எல்லாருக்குமே செந்தூரம் ஜெகதீஷா அவர் நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் ரொம்ப எழுதாமலேயே, அதுதான் ரொம்ப முக்கியம், நான் ரொம்ப எழுதாமலேயே செந்தூரம்னு ஒரு சிற்றிதழ் மூலமாக அறிமுகமாயிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் 80கள் இறுதியில் 90களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓஷோ என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தினவர். 90களில் எனக்கு ஓஷோ அறிமுகம் ஆகிறார். அப்போ வந்து ஓஷோனாலே தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. பகவான் ரஜினிஷ்ங்கிற பேரில் ராணி, தினத்தந்தி மாதிரி பத்திரிகையில் ஒரு செக்ஸ் சாமியார்னு அவரை பற்றி எழுதுவாங்க. நானும் அதனால தான் அவரை வந்து விரும்பாமலே இருந்தேன். நான் அப்போ ரொம்ப நிறைய மார்க்சியம் படிச்சுட்டு கோவை ஞானியோட பழகிட்டு இந்த மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் பேரணியில் புரட்சி வெடிக்க போகுதுன்னு நம்பிட்டு இருந்தேன். அப்படி தான் எல்லா மார்க்சியவாதிகளும் சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. ஒரு மே தின பேரணியில் புரட்சி வெடிக்க போகுது, இந்திய அரசாங்கத்தை வந்து கம்யூனிசம் கைப்பற்ற போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அதை ஒரு அப்பாவித்தனமாக நம்பிட்டு இருந்தேன். அப்படி ஒரு புரட்சி மயக்கத்தில் இருந்தேன். அதனால் ஓஷோ எல்லாம் கிட்டே நெருங்க விடலை. சாமியார் வேண்டாம் துரத்து அப்படின்னு இருந்தேன். ஆனால் என்னுடைய நண்பர்கள் சூரியராஜன், குறிப்பாக பிரபஞ்சன் சார், சூரியராஜன் போன்ற நண்பர்கள், நந்தான்னு ஒரு கவிஞர் இருந்தார், அவர், இவங்க எல்லாரும் ஓஷோவை படித்து பைத்தியமாயிட்டு ஓஷோவை நீ படிக்கணும் கண்டிப்பாக. அப்போ ஓஷோன்னு தெரியாது, பிரபஞ்சன் எல்லாருமே ரஜினிஷ் தான் சொல்லுவாங்க. ரஜினிஷை நீ கண்டிப்பாக படிக்கணும், உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் சரி என்னதான் இருக்குது படித்து பார்ப்போன்னு ஒரு அரை மனசாக எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். பகவான் ரஜினிஷ் பதில்கள்னு ஒரு சிகப்பு அட்டை போட்ட ஒரு புத்தகம் வெளியாகி இருந்தது. காமத்திலிருந்து கடவுளுக்குன்னு ஒரு புத்தகம் வெளியாகி இருந்தது. இந்த 2 புத்தகங்கள் மட்டும்தான் அப்போ தமிழில் ஓஷோது பகவான் ரஜினிஷ்ங்கிற பேரில் வந்துட்டு இருந்தது. திருச்சியிலேருந்து மோகன் பாரதின்னு ஒருத்தர் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார், ரஜினிஷ் டைம்ஸ்னு. ஆனால் இதனுடைய மொழிபெயர்ப்புகள் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஒன்றுமே புரியாது. கச்சனா அப்படின்னா ஏதோ ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதுவும் கூட ஓஷோவுடைய அந்த குவாலிட்டினால் அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்போது எனக்கு ஒரிஜினல்லே படித்து பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. தற்செயலாக நான் வந்து பூனாக்கு போனேன் ஒரு முறை. எங்கள் சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாம்பே போயிட்டு ரிட்டர்ன் வரும். ஏன் பூனாக்கு போகக்கூடாது, சொந்தக்காரங்களோட உறவு இல்லை, பேச்சு இல்லை, என் மனைவி வழி சொந்தக்காரங்க தான்.
பேசினா என்ன அப்படின்னு தோணுச்சு. இறங்கிட்டேன் பூனால. இறங்கிட்டு தேவராஜன் ஒரு நண்பர் இருந்தார். அவரும் மார்க்சிஸ்ட் தான். ட்ராட்ஸ்கிசம் மார்க்சிசம்னு அவருக்கும் இந்த ஓஷோ எல்லாம் பிடிக்காது. ஓஷோ ஆசிரமத்துக்கு அவரையும் கூட்டிகிட்டு போனேன். நான் வரலன்னு பிடிவாதம் பிடிச்சாரு. வா, என்னதான் இருக்குது பார்த்துட்டு வருவோம். முக்கியமாக எங்களை ஈர்த்தது வந்து அங்கே இருக்கிற பெண்கள், நிறைய வெளிநாட்டு பெண்கள் அழகழகாக வந்து அரகுர ஆடைகளோடு அங்கே ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்க்குறதே ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த கோவா பீச்சில் பார்க்குற மாதிரியும், இந்த திருவனந்தபுரம் கோவளம் பீச்சில் பார்க்குற மாதிரியும் அப்படியே ஒரு மயக்கத்தை தான் போனோமே தவிர ஓஷோன்னு ஒரு பெரிய ஒரு ஆளுமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகலை. ஆனால் போக 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 அங்கேருந்து புத்தகங்கள், பழைய பிளாட்ஃபார்ம், இந்த பூனா எதிர்க்க ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க பிளாட்ஃபார்ம் கடைகளில் அந்த வெளிநாட்டிலேருந்து வர சன்னியாசிகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்கு திரும்பும்போது வெயிட்டை சுமக்க முடியாமல் லக்கேஜை குறைக்கிறதுக்காக ஓஷோ வாங்கின புது ஓஷோ புக்ஸ் எல்லாத்தையும் குறைந்த விலைக்கு விற்றுட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த புத்தகங்கள் எல்லாம் அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சு கிடக்கும். எந்த பிளாட்ஃபார்மில் பழைய புத்தக கடை பார்த்தீங்கன்னாலும் ஓஷோ புக் 10 புக்கு கண்டிப்பாக இருக்கும். புதுசாக வாசனை மாறாமல் இருக்கும். அது எவ்வளோன்னு 30 ரூபாய், அந்த காலத்தில் வந்து 30 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் கொடுப்பாங்க அந்த புத்தகங்களை. அதை நான் நிறைய வாங்கிட்டு வந்தேன். ட்ரெயினில் வரும்போது ஒரு மூட்டை நிறைய புத்தகம் வாங்கிட்டு வருவேன் ஓஷோது. ட்ரெயின்லேயே படிக்கும்போதே பல பேர் வந்து அந்த புக்கை எனக்கு தரீங்களா, நான் காசு தரேன் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ வந்து அந்த புத்தகம் எல்லாரையும் இருக்கும். அந்த தலைப்புகளும் சரி, அந்த புத்தகத்துடைய நடையும் சரி, ஓஷோவுடைய படங்கள் எல்லாமே வந்து எல்லாரையும் பாதிச்சுட்டு இருக்குன்னு அப்போவே நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தேன். ஒருத்தர் பிடிவாதமாக இந்த புக்கை எனக்கு கொடுக்காம நீங்கள் ட்ரெயினை விட்டு இறங்கவே முடியாதுன்னு எனக்கு சண்டைக்கே வந்துட்டார். சரின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை நான் வாங்கின விலைக்கு அவருக்கு கொடுத்துட்டு ட்ரெயினை விட்டு இறங்கினேன். இப்படியெல்லாம் அனுபவங்கள் இருக்குது. அப்போது அவ்வளோ ஓஷோ ஒரு மனிதரை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு தெரிஞ்சது. தொடர்ந்து தீவிரமாக படிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு ஆளை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய அந்த ஓஷோ டைம்ஸ்னு ஒரு பத்திரிக்கை பூனாலேருந்து வந்தது. அதில் தொடர்ந்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். இக்கன் பாதம்ஸில் அந்த காப்பி கிடைக்கும். அப்போ அதை வாங்கி நான் படிக்க ஆரம்பித்தேன். அதில் ஒரு கேள்வி பதிலில் ஒரு முறை ஓஷோ வந்து சொல்கிறார், என்னை இனிமேல் யாரும் பகவான் ரஜினிஷ் என்று அழைக்க வேண்டாம். என் பெயர் ஓஷோ. ஓஷோ என்றால் ஓஷியானிக் என்ற அர்த்தம். ஜாப்பனீஸ் மொழியில் கடலை போன்ற விரிந்த உள்ளம் உள்ளவன், மன அறிவுள்ளவன்கிற மாதிரி ஏதோ சொன்னார். அந்த மாதிரி ஒரு விளக்கம் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நான் செந்தூரம் நின்று போயிருந்த செந்தூரத்தை மறுபடியும் கொண்டு வந்தேன். அப்போ கொண்டு வரும்போது ஒரு அட்டை போட்டேன். அதில் ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் ஓஷோவும் அட்டையில் போட்டு, ஓஷோங்கிற பேரில் தமிழில் முதல்ல எழுதினால் நான் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது வரைக்கும் ஓஷோன்னா யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ஓஷோன்னு எழுதப்பட்டு அவருடைய அந்த எட்கர் கைஸ் பற்றின ஒரு கட்டுரையை மொழிபெயர்த்து அந்த பத்திரிகையில் வெளியிட்டேன். அந்த கேள்வி பதில் மாதிரி இருக்கும். அதுவும் அது வெளியிட்ட பிறகு புவியரசு அதை படித்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனார். அவர் வந்து இந்த புத்தகங்கள் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டு என்கிட்ட விசாரித்தார். திருப்பூரில் ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் சந்திக்கும் போது, அப்போ நான் வந்து கவிதா பதிப்பகம் கோயம்புத்தூரில் வந்து டிடி ஒருத்தர் இருந்தார். ரயில்வே சேரன் எக்ஸ்பிரஸில் டிடி ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார். அவர் பயங்கர ஓஷோ பைத்தியம். அவர் வந்து ஓஷோ ஆசிரமங்களுக்கெல்லாம் போய் சாமியாரா தீட்சையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கார். சுவாமி அமிர்த் யாத்திரின்னு பேரெல்லாம் மாற்றிக்கிட்டார். ஆரஞ்சு ட்ரெஸ்லாம் போடுவார். அவர் ஒரு நாள் என்னை வந்து விஜயா பதிப்பகத்தில் சந்தித்தப்போ, நீங்கள் அழகாக எழுதுறீங்க ஓஷோவை பற்றி, நீங்கள் தயவு செஞ்சு ஒரு புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார். சரி பண்ணித்தரேன்னு உடனே அவர் கவிதா பதிப்பகத்தை அறிமுகப்படுத்தி வச்சார். உடனே வந்து முதல் புத்தகமாக நான் ஒரு வெண்மேகம்னு ஒரு புத்தகம், அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்த புத்தகம் தான் அது. அந்த புத்தகத்தை கொடுத்தாங்க, இதை மொழிபெயர்க்கணுன்ட்டு. நான் ஒரு வெண்மேகம்ங்கிறது மை வே த வே ஆஃப் த ஒயிட் கிளவுட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். மனிதனுடைய ஈகோ பற்றின புத்தகம். அது முழுக்க ஈகோவை பற்றி ஓஷோ வந்து ஈகோங்கிறது எங்கேருந்து வருது, எதனால் வருது, அதை எப்படி அழிக்கிறது, ஈகோவை எப்படி கடந்து போகிறதுங்கிற மாதிரியான விஷயங்களை நிறைய பேசியிருப்பார். அதை தொகுத்து அந்த புத்தகமாக போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 200 பக்கங்களுக்கு மேலே இருக்கும். அந்த புத்தகத்தை நான் வந்து ரொம்ப ஆர்வமாக மொழிபெயர்த்து அந்த புத்தகம் பிரிண்ட் ஆச்சு. கவிதா பதிப்பகம் என் வீட்டு தேடி வந்து 2000 ரூபா பணமும் கொடுத்து அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு போனார். அப்போ நான் கை உடஞ்சி கால் உடஞ்சி ஒரு ஆக்சிடெண்ட்டில் சிக்கி வீட்டில் இருந்தேன். அதனால் பெருசாக அந்த புத்தகத்துடைய எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் என்னால் கலந்துக்க முடியல. ஆனால் வீட்டுக்கு தேடி வந்து அவர் 2000 ரூபா பணமும் கொடுத்து அந்த புத்தகத்தையும் கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நானே ஒரு 3-4 புத்தகம் பண்ண ஆரம்பித்தேன் வீட்டில் இருக்கும்போது. இன்னொரு முக்கியமான காரணம், அந்த புத்தகம் வந்த புதுசில் குமுதமில் ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறார். அப்போ ரஜினி ரொம்ப உச்சத்தில் இருந்த பீரியடு, சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒரு உச்சத்தில் இருந்த பீரியடு, ரஜினிக்காக ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்த நேரம் அது. அப்படி இப்போவும் அவர் உச்சத்தில் தான் இருக்கார். ஆனால் அந்த பீரியட் வந்து அவருடைய பீக் பீரியடு. அந்த பீரியடில் வந்து அவரை ஒரு குமுதத்தில் பேட்டி கொடுக்கும்போது, நான் படித்த புத்தகங்களில் என்னை மிகவும் பாதித்த புத்தகம்னு நான் ஒரு வெண்மேகம் பற்றி சொல்கிறார்.
நான் ஒரு வெண்மேகம் பற்றி ரஜினிகாந்த் சொல்கிறாரு அப்படிங்கிறதே பெரிய பப்ளிசிட்டி ஆகிப்போச்சு. அதே மாதிரி அடுத்த சில வாரங்கள்லேயே அதே குமுகத்தில் சத்யராஜ் வந்து டாப் 10 புத்தகங்களில் நான் ஒரு வெண்மேகத்தை பட்டியலில் போடுறாரு. 7வது இடமோ 6வது இடமோ போடுறாரு. இந்த புத்தகம் அப்படி வந்து ரீச் ஆச்சு. தொடர்ந்து கவிதா பதிகம் நிறைய ஓஷோ புத்தகங்களை போட ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து கண்ணதாசன் பதிப்பகமும் ரைட்ஸ் வாங்கி போட ஆரம்பித்தாங்க. இந்த 2 பதிப்பகங்களும் ஓஷோ புத்தகங்களை தமிழில் நிறைய போட ஆரம்பித்தாங்க. அதில் 5 புத்தகங்கள் நான் கவிதா பதிப்பகத்துக்காக மொழிபெயர்த்து கொடுத்தேன். 4 புத்தகங்களில் என் பேர் இருக்கும், இன்னொரு புத்தகத்தில் வேற ஒருத்தர் பேர் இருக்கும். அதெல்லாம் பதிப்பகத்துறையில் ஏற்பட்ட குளறுபடிகள். அதை பற்றி இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் 5 புத்தகங்கள் முழுசாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன். 4 புத்தகங்கள் என் பேரோட தான் இன்ன வரைக்கும் ரீப்ரிண்ட் ஆகிட்டே இருக்குது. பல வருஷங்களாக 25 வருஷங்களுக்கு மேலே ஆகிட்டே இருக்குது. நல்லா விற்கிது, அது எனக்கு தெரியும். அது இல்லாமல் 150க்கும் மேற்பட்ட டைட்டில்கள் இன்றைக்கி தமிழில் வந்திருக்கு ஓஷோது. அதுக்கு நான் ஒரு சின்ன விதையை போட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தர ஒரு விஷயமா இருக்குது. ஒரு சின்ன பத்திரிகையில் செந்தூரமில் தான் ஆரம்பித்தது தான் இந்த விதை. ஒரு சிறு பத்திரிகை என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும். ஒரு சிறு பத்திரிகைனால தான் இன்றைக்கி ஓஷோ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்காரு. பிறகு சொந்தமாக படைப்புகள் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டுகிட்டே இருந்தது. ஆனால் அதற்கான சூழலே சாத்தியம் இல்லாமல் இருந்தது. ஒரே ஒரு கவிதை புத்தகம் மட்டும்தான் வெளியாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் NDTVயில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. நண்பர் திலீப் குமார் அவர்கள் மூலமாக NDTVயில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. அந்த வேலையில் ஒரு 12,000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அந்த சம்பளம் என் குடும்பத்துக்கு ரொம்ப தேவையாகவும் போதுமானதாகவும் இருந்தது. அதனால் வந்து ரொம்ப ஒரு பொருளாதார ரீதியான ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச உடனே எழுத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். என்னுடைய கிடங்கு தெரு வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தது. ஊராக அலைஞ்சிக்கிட்டு 15 நாள் ஊர் சுற்றிக்கிட்டு 15 நாள் வீட்டில் வந்து படுத்துட்டு இருந்தேன். அந்த வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தது. அப்போ நான் சம்பாதிச்சது அதிகபட்சம் 3,000 ரூபாய் தான். அந்த 3,000லேருந்து திடீர்னு 12,000க்கு ஒரு ஜம்ப்பு வந்தோடனே என்னுடைய வாழ்க்கை தரம் மாறிச்சு. அதனால் வந்து கொஞ்சம் நிறைய எழுத ஆரம்பித்தேன். அப்போ 2004 வந்து கிடங்கு தெருன்னு ஒரு நாவலை எழுதி முடித்தேன். என்னுடைய அந்த ஜவுளிக்கடை வாழ்க்கை அனுபவங்களை பற்றி, என்னுடைய அந்த சேல்ஸ் ரெப் வாழ்க்கை, அந்த சேல்ஸ் ரெப் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு காதல், அந்த காதல் தோல்வி, அந்த மாதிரியான விஷயங்கள், தமிழ் இலக்கிய சூழல், அப்போ இருந்த தமிழ் இலக்கிய சூழல் எல்லாத்தையும் கலந்து ஒரு நாவலாக எழுதினேன். கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோ ஃபிக்ஷன் அப்படிங்கிற, இப்போ சொல்கிறாங்க அது ஆட்டோ ஃபிக்ஷன், எனக்கு அப்போ அது அர்த்தம் எல்லாம் தெரியாது. என்னுடைய வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு நான் எழுதினேன். தமிழில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இடைவெளியின் சம்பத்தில் ஒரு கதை எழுதியிருப்பார். அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு ஆதவன் காகித மலர்கள் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு 1-2 ஜே சில குறிப்புகள் சுந்தர ராமசாமி எழுதியிருந்தார். ஆனால் அது கூட அவருடைய சொந்த வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. அப்படி சில புத்தகங்களை மேற்கோள் காட்டலாம். ஆனால் வந்து ஒரு ப்ராப்பர் ஆட்டோ ஃபிக்ஷன் அப்படின்னு சொன்னால் அது அநேகமாக கிடங்கு தெரு தான் முதல்னு நினைக்கிறேன். அப்போது அந்த கிடங்கு தெரு வந்தப்போ 2004 தமிழினி பதிப்பகம் வசந்தகுமார் அவர்கள் போட்டாங்க. அந்த நாவல் வந்தப்போ பெருசாக கவனிக்கப்படலை. ஏன்னா அட்டையில் வந்து ஜெகதீஷ்னு பேரை போட்டாங்க. செந்தூரம் ஜெகதீஷ்னு போட்டதா ஓரளவு பரவலாக தெரிஞ்சிருக்கும். வெறும் ஜெகதீஷ்னு போட்டதுனால பல பேரை தெரியாமலே போயிடுச்சு. ரெண்டாவது வந்து அந்த புத்தகத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, அல்லது வந்து அதுக்கு வந்து விமர்சனங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் எதுவுமே பதிப்பகம் வந்து கவலைப்படலை. நான் காலச்சுவடுக்கு 2 புத்தகம் கொடுத்தேன். அதுக்கே என்ன சண்டை போட்டார், எது கொடுத்தீங்க, 2 புத்தகம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த காலச்சுவடுக்கு கொடுத்த 2 புத்தகங்கள் தான் சுந்தர ராமசாமி கையில் போய் சேர்ந்து அவர் படித்து எனக்கு ரொம்பவும் பிடிச்ச புத்தகம், நான் இதை பற்றி காலச்சுவடில் எழுதணும்னு நினச்சேன் அப்படின்னு கண்ணன் மூலமாக என்கிட்ட சொல்லி அனுப்பினார். கண்ணன் அவர்கள் கடிதம் மூலம் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா சுந்தர ராமசாமியும் ஜவுளி கடையில் வேலை செஞ்சவர், அதே குடவுன் ஸ்ட்ரீட்டில் வேலை செஞ்சவர். அவரும் அதை ஆத்மாராம் சோய்த்ராம்னு ஒரு சிறுகதை அதை பற்றி எழுதியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ஜே சில குறிப்புகளுடைய பாதிப்பு நிறைய கிடங்கு தெருவில் இருக்கும். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா புரியும். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படைப்பு அது. அதனால் சுந்தர ராமசாமி கிட்ட இருந்து கிடைச்ச பாராட்டு என்னை ரொம்ப மகிழ்ச்சிக்கு ஆளாக்கியது. ஆனால் அவர் அதை பற்றி எழுதுறதுக்கு முன்னாடியே மறைஞ்சிட்டார். அது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். அவர் எழுதணும்னு ஆர்வமாக இருந்தார், ஆனால் எழுத முடியாமல் போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் அந்த நாவல் வெளிவந்து 2 விருதுகள் கிடைச்சது. ஒன்று வந்து தஞ்சை பிரகாஷ் இலக்கிய விருது, அது நண்பர் சௌந்தர சுகன் மூலமாக கிடைச்சது. அவர் சிற்றுதல் நடத்திட்டு இருந்தார், சுகன்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அதில் அவர் ஒரு விமர்சனம் எழுதியிருந்தார். அப்போது தஞ்சை பிரகாஷ் மறைஞ்சார், காலமானார். காலமான உடனே அவருடைய மனைவி வந்து மங்கையர்க்கரசி அவங்க பிரகாஷ் பேரில் ஒரு விருது அறிவிக்கணும், சிறந்த இளம் படைப்பாளிகளை ஊக்குவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதனுடைய அடிப்படையில் தஞ்சை பிரகாஷ் இலக்கிய விருதுன்னு ஒரு விருதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் நாவல் கிடங்கு தெரு. அதுக்கு காரணம் நண்பர் சௌந்தர சுகனுடைய முயற்சியும் பரிந்துரையும்.
அதில் என்னுடைய கிடங்கு தெருவை கூப்பிட்டு தஞ்சாவூரில் ஒரு விழா வச்சு பாராட்டு விழா நடத்தி பரிசல் 4000 ரூபா பரிசு கொடுத்தாங்க. ஒரு கேடயம் கொடுத்தாங்க பெருசாக. அதுக்கப்புறம் நான் சரின்னு மறந்துட்டு வீட்டில் வந்து வழக்கம் போல் உட்காந்துட்டு தகடூர் தமிழ் பேரவைன்னு தருமபுரியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தங்கமணி, ஜெயவேல் மாலை, அப்புறம் வேலுமலையான், இப்படி சில நண்பர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணாங்க தருமபுரியில் ஒரு பள்ளிக்கூடத்தில். அந்த நிகழ்ச்சியில் வந்து ஜெயமோகன் வந்திருந்தார், பிரபஞ்சன் வந்திருந்தார், பாவண்ணன் வந்திருந்தார், இன்னும் பல எழுத்தாளர்கள், நாஞ்சில் நாடன் வந்திருந்தார், பல எழுத்தாளர்கள் வந்திருந்தாங்க. ஒரு பிக்னிக்கெல்லாம் போனோம், ஒகனைக்கல்லாம் போனோம். அப்புறம் அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. அதில் கிடங்கு தெருவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துனாங்க. அந்த நண்பர்கள் இன்னும் வரைக்கும் கிடங்கு தெருவை பாராட்டி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட 10 புக்குக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு தங்கமணி. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கிடங்கு தெரு மேலே ஒரு பற்றும் ஈடுபாடும். அந்த மாதிரி எழுதுங்க, அந்த மாதிரி எழுதுங்கன்னு என்னை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் எழுத மாட்டேங்கிறீங்க, ஏன் எழுத மாட்டேங்கிறீங்கன்னு என்னை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் எழுதிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் நான் சினிமா பற்றி எழுதுறது, மற்ற கட்டுரைகள் எழுதுறது, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை. ஃபிக்ஷன் எழுதுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி நிறைய ஃபிக்ஷன் எழுதணும்னு நானும் ஆசையாக இருக்கேன். அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த கிடங்கு தெரு வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆன பிறகு பாஷா பாரதி சம்மான்னு ஒரு விருது. அந்த விருது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. நண்பர் திலீப்குமார் அவர்கள் தான் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து ஒரு விளம்பரத்தை எனக்கு அனுப்பிவிட்டு, நீங்கள் தயவு செஞ்சு இதுக்கு அனுப்புங்க, உங்களுடைய நாவல் தேர்வாகும் அப்படின்னு சொன்னார். அனுப்பி வச்சேன், தேர்வாச்சு. அந்த நாவல் எப்படி தேர்வாச்சுங்கிறத பற்றி ஃபேஸ்புக்கில் நான் ஆல்ரெடி நிறைய எழுதிட்டுருக்கேன். அதனால் வந்து இப்போதைக்கு சுருக்கமாக முடிச்சிடுறேன். அந்த நாவல் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே மைசூருக்கு விமானம் மூலமாக என்னை வர வச்சாங்க. நானும் என் மனைவியும் போயிட்டு 25,000 ரூபா பணத்தோட ஒரு பாராட்டு பத்திரம் கொடுத்தாங்க. கவிஞர் சச்சிதானந்தம் அவர்கள் அந்த பரிசை எனக்கு வழங்கினார். அப்போ அவர் சாகித்ய அகாடமியில் தலைவராக இருந்தார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் என்னை வந்து அந்த நாவலுக்கு ஒரு பெரிய கௌரவத்தையும் இலக்கிய மரியாதையையும் கொடுத்துருச்சு. பிரபஞ்சன் அவர்களும் அந்த நாவலை பற்றி நான் எழுதணும்னு நக்கீரனில் எழுதணும்னு விரும்பினார். ஆனால் நக்கீரனுக்கு எனக்கும் ஒத்து வரவே வராது. அந்த பத்திரிகையில் நான் விரும்பவே இல்லை என்னுடைய புத்தகத்தை பற்றி வர்றதை. அதனால் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அது தனிப்பட்ட விஷயங்கள், அது எதையை பற்றி சொல்ல முடியாது. இப்படியே போயிட்டு இருந்தப்போ கிட்டத்தட்ட கிடங்கு தெரு எல்லாரும் மறக்க ஆரம்பித்தாங்க. காரணம் வந்து அங்காடி தெருன்னு ஒரு படம் வந்து முன்னாடி வந்து நின்றுச்சு. அந்த படத்தை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. அந்த படமும் வெற்றி படமாக அமைஞ்சது. அப்போ கிடங்கு தெரு நானே பதிப்பிக்க விரும்பாமல், இது அங்காடி தெரு காப்பின்னு எவனாலும் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன். ஆனால் அதே பீரியடில் தான் காதல் தேவதைன்னு இன்னொரு மொழிபெயர்ப்பு நாவலை தமிழினி மூலமாக வெளியிட்டேன். அந்த காதல் தேவதை பார்த்தீங்கன்னா ஒரு எராட்டிக் புக் கலெக்ஷன் ஒரு புக் கிடச்சது ஊர் மார்க்கெட்டில். ஒரு காதல் பாலியல் கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலியல் கதைகள் சார்ந்த ஒரு பெரிய வால்யூம். அது இன்னும் கூட அவைலபிள் இருக்காது. எல்லா ஆங்கில புத்தக கடைகள்லையும் கிடைக்கும். இந்த எராட்டிக் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு 40-50 கதைகளோட ஒரு அதில் ஒரு நாவல் இருந்துச்சு. சிறுகதைகள் நாவலோட ஒரு நாவல். அந்த நாவல் பார்த்தா மாசோக் அப்படின்னு இருந்தது. ஜெர்மன் மொழியில் இருந்து. ஜெர்மன் மொழியில் மாசோக் யாருன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து எனக்கு அந்த மாசோக்குங்கிறவர், மாசோகிசம்ங்கிற ஒரு தியரியை உருவாக்குனவர். ஓஷோ வந்து மாசோகிசம் பற்றி சொல்லும்போது எனக்கு தெளிவாயிடுச்சு. ஓஹோ, அப்புறம் மாசோக்குடைய நாவலை மொழிபெயர்த்தா என்னன்னு தோணும். ஆனால் நாவல் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸும் காதலும் அப்படி கலந்து இருக்கும். தமிழில் அது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. சரி, முயற்சி தான் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு எந்த வித தடையும் இல்லாமல் நான் அதை வந்து மொழிபெயர்த்து அது தமிழினியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியிட்டாங்க. வெளியிட்ட உடனே அந்த நாவல் வந்து பெரிய அளவில் பாவண்ணன் உடனே ஒரு ரிவ்யூ எழுதினார். இப்படி வந்து தொடர்ந்து அது கவனிக்கப்பட்டது. ஆனால் அதுவும் அச்சு 1000 காப்பிகள் விற்று தீர்ந்த உடனே மறுபடியும் அச்சுக்கு வராமல் அப்படியே தேங்கி நின்று போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 5 வருஷம் என்னுடைய எந்த புத்தகமும் வெளியே வரவே இல்லை. தொடர்ந்து நானே முயற்சி பண்ணி 2017-18 வாக்கில் நினைக்கிறேன், 18 வந்து 3 புத்தகங்கள் சினிமா பற்றி நான் தீரா நதியில் தொடராக எழுதின கட்டுரைகளை தொகுத்து தமிழ் சினிமா, இந்திய சினிமா, உலக சினிமான்னு 3 புத்தகங்கள் அப்பட 2 வருஷம் கிட்டத்தட்ட தீரா நதியில் நான் கட்டுரைகள் எழுதினேன் தொடர்ந்து சினிமா பற்றி. அந்த கட்டுரைகளை வந்து 3 பிரிவாக பிரித்து ஏற்கனவே இருந்த மகேந்திரன் சாரோட நான் எடுத்த பேட்டி, பாலு மகேந்திரா சாரோட நான் எடுத்த பேட்டி, இப்படியெல்லாம் நிறைய கடந்தது. உதிரியாக கடந்தது. குங்குமம் பத்திரிகையில் அது வந்திருந்தது அந்த பேட்டி. அந்த பேட்டி பற்றி சொல்லணும். பாலு மகேந்திரா சார் வந்து 7 வருஷமாக எந்த பத்திரிகைக்கும் பேட்டியோ கட்டுரையோ கொடுக்காம ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தார். அவரே சொன்னது தான். நான் சொல்கிறேன்னு சொல்லாதுன்னு தப்பாக நினைக்க வேண்டாம். அவரே என்கிட்ட சொன்னது தான். கிட்டத்தட்ட 7 வருஷமாக எந்த பத்திரிகையிலையும் வந்து பேட்டி கொடுக்காம அப்போ குங்குமம் பத்திரிகையில் நான் வேலைக்கு சேர்ந்தேன் 2011-12 வாக்கில்.
குங்குமம் பத்திரிகையில் வேலைக்கு சேரும்போது என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க, பிளான் கேட்டாங்க, ரைட்டிங்கில் என்ன பிளான் உங்களுக்குன்னு. நான் வந்து 4-5 பேரை பேட்டி எடுக்கலான்னு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தேன். ஏஆர் ரஹ்மான், அடூர் கோபாலகிருஷ்ணன், அப்புறம் வந்து இவர் இளையராஜா, இப்படி வந்து ஒரு 4-5 பேர் எனக்கு பிடிச்ச ஆட்களெல்லாம் நான் லிஸ்ட்டு போட்டு கொடுத்தேன். பாலு மகேந்திரான்னு போட்ட பிறகு அவங்க கேட்டாங்க, பாலு மகேந்திரா தான் யாருக்குமே பேட்டி கொடுக்க மாட்டார், அவர் எப்படி பேட்டி கொடுப்பாரு, நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைச்சா போடலாம் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமாகிடுச்சு, சரி ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போனேன். காலிங் பெல் அழுத்துறேன். பாலு மகேந்திரா சார் கதவை திறக்கிறார். காலிங் பெல். யார் நீங்கள், என்ன வேணும்னு கேட்டார். சார் நான் குங்குமம் பத்திரிக்கையிலேருந்து வரேன், உங்களை ஒரு பேட்டி எடுக்க வரேன் சார் அப்படின்னேன். கெட் அவுட் அப்படின்னு சொன்னார் முதல் வார்த்தை. சொல்லிட்டு படார்னு முகத்தில் கதவை அரைஞ்சி சாத்திட்டார். எனக்கு அது ரொம்ப அவமானமாகவும் ஷாக்கிங்காகவும் இருந்தது. குங்குமம் ஒரு பெரிய பத்திரிக்கை, அந்த பத்திரிகையோட ஒரு செய்தியாளர்னு நான் வந்திருக்கேன், என்னை ஒரு குறைந்தபட்ச மரியாதை கூட இல்லாமல் அவர் இப்படி பண்ணிட்டாரேன்னு. அப்புறம் மறுபடியும் காலிங் பெல் அழிச்சேன். என்ன அப்படின்னு கோவமாக கதவை திறந்தார். சார் ஒரு நிமிஷம் பேசலாமா சார் அப்படின்னேன். சொல்லுங்கள் அப்படின்னாரு. நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம், ஜெயமோகனோட உங்களோட காரில் வந்திருக்கேன் சார் அப்படின்னேன். அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சார். அப்புறம் நான் சொன்னேன், நான் செந்தூரம்னு ஒரு சிற்றிதழ் நடத்தியிருக்கேன் சார், நிறைய இலக்கிய பத்திரிகைலாம் படிச்சிருக்கேன், நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை புத்தகங்களையும் நான் படிச்சிருக்கேன் சார், புதுமை பித்தன்லேருந்து ஜெயமோகன் வரைக்கும் எல்லாருமே நான் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னேன். ஒரு நிமிஷம் ரொம்ப தயங்கினவர், சாரி ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறங்கி வந்து ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டார். வந்துட்டு என்னை தோளில் அணைச்சிக்கிட்டு வெரி சாரி அப்படின்னு பல முறை சாரி கேட்டு என்னை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சார். அவருடைய அந்த புக் ஷெல்ஃபை பார்த்து நான் சொன்னேன், இந்த புக் ஷெல்ஃப்லேருந்து நீங்கள் எந்த புக்கை வேணாலும் எடுத்து பேசுங்க சார், அரை மணி நேரம் அதை பற்றி என்னால் பேச முடியும், நான் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம், ஒரு டீயோட நீங்கள் எப்போவுமே என் கூட பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்பாக பேசினார். அதுக்கப்புறம் பேட்டிக்கும் ஒப்புக்கொண்டார். கடைசியாக அந்த பேட்டி வந்து குங்குமமில் வந்தப்போ தமிழ்நாடு முழுசும் போஸ்டர் ஓட்டினாங்க. 7 ஆண்டுகளுக்கு பிறகு பாலு மகேந்திரா கொடுத்த பேட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போஸ்டர் ஓட்டினாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்களோட பழகக்கூடிய ஒரு சூழல், எனக்கு இருந்த ஒரு நல்ல இலக்கிய மரியாதை, தமிழ்நாடு முழுசும் என் பேர் தெரிஞ்சிருந்தது, இப்படியெல்லாம் ஒரு பல பாசிட்டிவான விஷயங்கள் என் வாழ்க்கையில் இருந்ததுனால தொடர்ந்து அந்த தீரா நதியில் என்னை சினிமா பற்றி எழுத சொல்லி கேட்டாங்க. நானும் எழுதினேன். அதுவும் நல்ல வரவேற்பை பெற்று ஒரு 3 புத்தகங்களாக மாறிச்சு. அப்போ இந்த பேட்டிகள்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன். குங்குமம்ல அந்த பேட்டியையும், மகேந்திரன் சார் எடுத்த பேட்டியையும், இன்னும் பல எம்ஜி வல்லமன் பற்றின ஒரு கட்டுரையும், இப்படி வந்து ரொம்ப நான் ரசித்த தமிழ் சினிமாக்களை பற்றி, எம்ஜிஆர் பற்றி, சிவாஜி பற்றி, ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர் பற்றி, இப்படிப்பட்ட கட்டுரைகள்லாம் நான் சேர்த்து தமிழ் பாடல்கள் பற்றி, சினிமா பாடல்கள் பற்றி, எனக்கு ரொம்ப பைத்தியமான ஒரு விஷயம், இலக்கியத்தை கூட நான் தூக்கி போட்டாலும் போட்டுருவேனே தவிர சினிமா பாட்டை தூக்கி போடவே முடியாது. அவ்வளோ எனக்கு சினிமா பாட்டு மேலே இன்று வரைக்கும் பைத்தியம் தான். என்னுடைய அடுத்த நாவல் அந்த சினிமா பாடல்கள் பற்றி தான். அதனால் வந்து நீங்கள் அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட்டு அப்படி ஒரு சினிமா பாடல் பைத்தியமாக இருந்த என்ன வந்து அந்த சினிமா பாடல்கள் பற்றின கட்டுரைகள் அதெல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பாக போட்டேன், தமிழ் சினிமான்னு. அதே மாதிரி ஹிந்தி சினிமா, தமிழ் உலக சினிமா 3ம் போட்டுட்டு புத்தகமாக போட்டேன். தங்கர் பச்சான் அவர்கள் வந்து வெளியிட்டார். அவர் வந்து ரொம்ப பாராட்டி, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் எழுத வேண்டிய ஒரு புத்தகத்தை இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியில் இருக்கிற ஒரு ஆள் வந்து இவ்வளோ அப்சர்வேஷனும் ரசனையோடையும் எழுதியிருக்காரு, ரொம்ப நான் பாராட்டுறேன், என்னுடைய ஒவ்வொரு திரைப்பட மாணவனுக்கும் நான் இதை பரிந்துரை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசினார். ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமாக அவர் டிசம்பரில் வெளியிட்டார். ஜனவரியிலேருந்து உலகம் முழுசும் கொரோனா ஆட்டி படைக்க ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் புத்தக கண்காட்சிகள் இல்லை, புத்தக விற்பனைகள் இல்லை, வெளியீடுகள் இல்லை, புத்தகத்தை பற்றி பேசுகிற ஆட்கள் இல்லை, சிறு பத்திரிகைகள் இல்லை, அச்சு பத்திரிகைகளே இல்லை, குங்குமம் மாதிரி பத்திரிகைகளே வரவில்லை. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. பெரிய பெரிய பத்திரிகைகளே அச்சை நிறுத்திக்கிட்டாங்க, பல பத்திரிகை நின்னே போச்சு. இப்படி கல்கி மாதிரி பத்திரிகைகள் நின்று போச்சு. இப்படி வந்து சூழல் இருந்தது. அப்போது வந்து இந்த 3 வருஷம் இந்த புத்தகங்கள், சினிமா பற்றின புத்தகங்கள் வெளியே தெரியாமலே போயிட்டதுனால ஏதோ நான் 2010 20 வரைக்கும் எழுதாமல் இருந்தேங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் அது உண்மை இல்லை. தொடர்ந்து நான் எழுதியிருக்கேன், தொடர்ந்து வாசிச்சிருக்கேன். அந்த 3 புத்தகங்களுக்கு பிறகு ஒரு சின்ன இடைவெளி மறுபடியும் ஏற்பட்ட போது மீண்டும் கிடங்கு தெரு என்று ஜெய்ரிகி பப்ளிகேஷன்ஸ் மூலமாக வருது. மெட்ராஸ் பேப்பரில் ராகவன் அவர்கள் ரொம்ப விரும்பி கேட்டதுனால ஓஷோவுடைய வாழ்க்கை வரலாறு நான் எழுத ஆரம்பித்தேன். 23 அத்தியாயங்களுக்கு அந்த இணைய இதழ், அவர் முதல் இதழிலேருந்து நான் எழுதணும்னு ஆசைப்பட்டார். அவர் 3 பேரை தான் செலக்ட் பண்ணார். மெட்ராஸ் பேப்பரில் தொடர் எழுதுறதுக்கு நான் 3 பேரை தான் வந்து செலக்ட் பண்ணேன், அதில் நீங்கள் ஒருத்தர் அப்படின்னு சொன்னார்.
அந்த இரா முருகன் சார் ஒருத்தரும், விமலாயுத்த மாமல்லன் ஒருத்தரும், மற்ற 2 பேர். ஸோ இந்த 3 பேரை தான் அவர் தொடர் எழுத சொல்லி கேட்டுட்டாரு. அதில் நான் அவர் போதும்னு சொல்கிற அளவுக்கு நான் எழுதி கொடுத்தேன். 23 அத்தியாயத்தில் முடிச்சுக்கலாமா ஜெகதீஷ்னு கேட்டார். முடிச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அது தொடர் நிறைவு பெற்றது. அதை புத்தகமாக வெளியிட முயற்சி பண்ணிட்டு இருந்தப்போ அது சில காரணங்களால் தடைப்பட்டு போய் தள்ளி போயிட்டது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஜெயரீகி பப்ளிகேஷன்ஸ் என்ன அணுகுனாங்க. நண்பர் அசோக் ரமணா அவர்கள் இந்த புத்தகத்தை போடலாமான்னு கேட்டார். சரி போட்டுக்கங்க அப்படின்னு சொன்னேன். கிடங்கு தெரு தருவீங்களான்னு கேட்டார். சரி போட்டுக்கங்கன்னு சொன்னேன். 2 புத்தகமும் மிக சிறப்பாக அவர் வெளியிட்டிருக்காரு. இப்போது ஒரு புத்தகம் வந்துருச்சு, இன்னொரு புத்தகம் வரப்போகுது. 3வது ஜென் தேநீர், என்னுடைய எஸ் ராமகிருஷ்ணன் பாராட்டி இருந்த ஜென் தேநீர் புத்தகம் தமிழ்நாடு முழுசும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த ஜென் பற்றியும் ஓஷோ ஜென் பற்றி பேசுனதை பற்றியும் யாருமே பெருசாக தமிழில் பேசுனதே இல்லை. தமிழில் ஜென்னை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஜென் கதைகள் அப்படின்னு தொகுத்து போட்டிருப்பாங்க. அதுவும் ஓஷோ கிட்ட சுட்டது தான். காந்தி கண்ணாசன் இந்த மாதிரி சில பேர் ஜென் கதைகள் வால்யூம் 1, 2ன்னு போட்டிருப்பாங்க. கதைகள் நல்லாயிருக்கும். கதைகள் நான் எந்த குறையும் சொல்ல முடியாது. கதைகள் நல்ல கதைகள் தான், அதை படிக்கலாம். ஆனால் அது ஜென்னை பற்றி எந்த ஒரு பெரிய அறிமுகமும் கொடுக்காமல் இருந்தது. போதி சத்துவரை பற்றி, சூர்யாவுடைய போதி சத்துவருங்கிறது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது சினிமா மூலமாக தான், இலக்கியம் மூலமாக இல்லை. ரொம்ப எனக்கு தெரியும், நான் இலக்கியத்தை தொடர்ந்து வாசிக்கிறாள், எனக்கு தெரியும் ஜென்னை பற்றி யார் எழுதியிருக்காங்க தமிழ். சுஜாதா எப்போவாச்சும் ஒரு சின்ன கட்டுரைகள் எழுதுவார். மற்றபடி ஒரு சின்ன வால்யூம் ஒன்று வந்தது, ஜென் புத்திசம் அப்படின்னு ஒரு சின்ன வால்யூம் ஒன்று வந்தது. ரொம்ப நல்ல வால்யூம் அது. ஆனால் அந்த மாதிரி ஒரு வால்யூம் வந்தது. அப்புறம் இந்த ஜென் கதைகள் புவியரசு பண்ணார், வேறு யாரையாவது பண்ணாங்க. அவ்வளோதான் ஜென்னை பற்றி தெரியும். அப்போ ஏன் ஜென்னை பற்றி ஒரு முழுமையான அறிமுகத்தை சொல்லி அது ஓஷோவுடைய பார்வையிலையும் சொல்லி, ஓஷோவை மட்டுமே இல்லாமல் காப்பிரைட் பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறதுனால ஓஷோவை மட்டுமே எடுத்துக்காமல் ஜென் பற்றி என்கிட்ட வீட்டில் இருந்த ஒரு 50 புத்தகம் அப்போ ஜென் பற்றி என் வீட்டில் இருந்தது. அந்த புத்தகங்கள் எல்லாம் படித்து அதில் இருக்கிற சிறப்பான அம்சங்கள், முக்கியமாக பாஷோவுடைய வெளிவராத கவிதைகள், மிக சிறந்த கவிதைகள், வெளிவராத கவிதைகள், அந்த கவிதைகள் உருவான வரலாறு எப்படி, அந்த கவிதைகள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அந்த வரலாறு எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக எழுதினேன். அது என்னுடைய ஸ்டைலில் என்னுடைய நடையில் எழுதுனதுனால இன்னும் சிறப்பாக என்னால் எழுத முடிஞ்சது. அதுதான் எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு வரி சொல்லியிருந்தார், மிக கடுமையான வாசிப்பும் உழைப்பும் இல்லாமல் இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அது உண்மை, 100க்கு 100 உண்மை. அது என்னுடைய பல வருட வாசிப்பு உழைப்பினால் உருவான ஒரு தொகுப்பு, மிக சிறப்பான ஒரு தொகுப்பு. இந்த 3 புத்தகங்களும் இன்னைக்கு ஜெயரீகி மூலமாக வெளியாகுது. இந்த மாதிரி ஃபிக்ஷன் நிறைய எழுதணுங்கிற ஆசை எனக்கு எப்போவுமே இருக்குது. ஒரே ஒரு நாவல் தான் எழுதியிருக்கேன், ஒரு 12 சிறுகதைகள் எழுதியிருக்கேன், அதுவும் புத்தகமாக வந்திருக்கு. ஆனால் அந்த 12 சிறுகதைகளில் ஒரு 4-5 சிறுகதைகள் மட்டும்தான் என் மனசுக்கு நெருக்கமாக இருக்கும். மீதியெல்லாம் பத்திரிகைகளில் பிரசுரமான கதைகள்னு போட்டிருப்பேன். ஆனந்த விகடன், கல்கி, குமுதமில் வந்த கதைகள்னு போட்டிருப்பேன். மற்றபடி மனசுக்கு நெருக்கமான கதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கதைகள் தான், 5 கதைகள் தான் சொல்ல முடியும். ஒரு குறுநாவல் இருக்குது. அப்புறம் இன்னும் சில பிரசுரமாகாத படைப்புகள், கதைகள், குறுநாவல்கள் இருக்குது. எல்லாத்தையும் தொகுத்து ஒரு ஒரு புக்காக எப்பாச்சும் போடலாம். ஆனால் இப்போதைக்கு அடுத்த நாவல் நான் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி சினிமா பாடல்களை மையமாக வைத்து பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாவல், ஏற்கனவே 3-4 வருஷமாக அந்த நாவலை எழுதிட்டுருக்கேன்னு எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நேற்று தான் யாரோ ஃபேஸ்புக்கில் தமிழ் நதியோ யாரோ போட்டிருந்தாங்க, ஒரு நாவலை 1 மாதத்துலலாம் எழுதுறேன்னு சொன்னவங்களெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒரு நாவல் எழுத குறைந்தது 5-6 வருடங்கள் தேவைப்படுது. நான் கிடங்கு தெரு எழுதும்போது 2000 ஆரம்பித்து 2004 தான் முடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 4-5 வருஷம் எனக்கு தேவைப்பட்டது. அதே மாதிரி அடுத்த நாவல் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் கிடங்கு தெருவிலேருந்தே ஆரம்பித்து 15 வருஷமாக இன்னும் முடிக்காமல் இருக்கேன். அது ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா யானை முடித்து கிட்டத்தட்ட முடிகிற நிலைமையில் கொண்டு வந்துட்டேன். அடுத்த புத்தக கண்காட்சிக்குள்ளே அது வெளியிடலாம்.